உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்லா சாப்பிடு. அட வாங்க தம்பி, வணக்கம். உட்காருங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன தம்பி குறைச்ச? பார்த்தா தெரியலையா, நாங்க ஜம்முன்னு இருக்கோம். சூப்பர் தாத்தா. ஆனா கடைசியில உங்க கல்யாணத்தை தான் எங்களால பார்க்க முடியாம போச்சு. இப்ப நீங்க இத பார்க்கலன்னு தான் குறைச்சல. தம்பி, நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க தானே? ஆமா. உனக்கு அதுல என்ன சந்தேகம்? அட சும்மா இரு, காரணம் இருக்குல்ல. இவங்க 2 பேர் முகத்தை பாரு. புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க இப்படியா இருக்கிறது? சும்மா கலகலன்னு சிரிச்ச முகமா இருக்க வேணா? தம்பி, என்னையும் பாட்டியும் பாரு. கல்யாணம் ஆகி 45 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட இவ முகத்தை நான் வாட விட்டதே இல்ல. அவனும் அப்படிதான். நாங்க 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காலத்திலேயே நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல. சிவா தம்பி, முதல்ல எங்க 2 பேர்ல யார் பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னு தெரியுமா? யார் தாத்தா? சும்மா இருக்க மாட்டீங்களா? அட வெக்கத்தை பாரு. தம்பி, இந்த கிழவிதான் முதல்ல என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க தாத்தா? பொம்பளை புள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்றா, நான் சும்மா இருக்க முடியுமா? ரைட்டு தான். நான் எங்க சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்க கிணத்து மேட்ல இருந்து. தம்பி, இவ உங்ககிட்ட போய் சொல்றா. இவ தான் முதல்ல என்கிட்ட காதல சொன்னது. நான் எங்க சொன்னேன்? நீங்க தான் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தீங்க. நான் ஏன் சுத்த போறேன்? அவ தான் என் பின்னாடியே சுத்தி வந்தா. சரி, கம்மன் இருங்க. தம்பி, எங்க கதை விடுங்க. நீங்க 2 பேரும் ஆயுசு பூரா சந்தோஷமா இருக்கணும். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. உண்மைதான் பாட்டி. பாட்டி, தாத்தா எங்களை ஆசீர்வாதம் பண்றீங்களா? சந்தோஷமா இருங்க தம்பி, சந்தோஷமா இருங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருக்கணும். நோய் நொடி எங்க ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். சரி பாட்டி, நான் அப்படியே அவளுக்கு போய் தோட்டத்தை சுத்தி காமிச்சிட்டு வரேன். பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு இந்த ஊரே சுத்தி காட்டிட்டு வாப்பா. ரொம்ப நல்லா இருக்கும்பா இந்த ஊரு. ஆமா, கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. சரி. ஐயா ராசா, ஆளுக்கு ரூபாய் சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல பரவாயில்ல பாட்டி, இருக்கட்டும். நான் இன்னொரு தடவை சாப்பிடுறேன். சரிங்களா? புருஷனை பாத்துக்கோமா. பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? நாங்க வரோம். வரோம் பாட்டி, வரோம். பாத்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஏய்யா, ஜோடி பொறுத்த அம்சமா இருக்குல்ல? நம்ம 2 பேர் மாதிரியே இருக்கு இல்ல? அந்த தாத்தா பாட்டி பேசுனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. 45 வருஷம் ஆச்சான் கல்யாணம் பண்ணி. இன்னும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவங்க லவ். நான் ப்ரப்போஸ் பண்ணேனா, நீ ப்ரப்போஸ் பண்ணேன்னு செல்ல சண்டைகள்லாம். ஆனா என்ன பத்தி யோசிச்சு பாறேன், நான் எவ்வளவு அன்லக்கி இல்ல. நம்ம காதலிச்சது, ப்ரப்போஸ் பண்ணது, என்ன நடந்துச்சுன்னு ஒரு கர்மமும் ஞாபகம் இல்லை. நான் வேற ஆர்வமா உன்னை கேட்டு உன்னை கழுத்து எடுத்துட்டு இருக்கேன். சாரி. நீ வா, லெட்ஸ் செலிப்ரேட், லெட்ஸ் ஹேவ் a good time. அண்ணா, என்னென்ன குடிச்சிட்டு இருக்கீங்க? அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன தயக்கம் சொல்லுங்க. பதினி தம்பி. அட பதனி சா சா சா. அப்படி சின்ன வயசுல நான் குடிச்சேன். எனக்கு கொஞ்சம் ஊத்துங்கண்ணே. ஊத்துங்க அண்ணா, குடுங்கண்ணே. உங்களுக்கு எதுக்கு? அட குடுங்கண்ணே. என்ன எல்லாரும் சேர்ந்து தானே குடிக்கிறோம், ஜாலிதான். மச்சான் என்னடா பண்றான்? Cheers. எங்க போதுங்க. என்ன ஜனனி, நல்லா இருக்கும். We should try ஜனனி. நல்லா இருக்கு ஜனனி. சண்முன, சின்ன முதலாளி அளவுக்கு மீறி குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப போதையாயிருண்ணே. அவர் நிறுத்த சொல்லுண்ணே. அட விடு முருகா, புது மாப்பிள்ள தானே, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். ஒரு நாள் தானே. ஜனனா தேங்க்யூ. நான் ஜனனி அப்படியே தோட்டத்தை சுற்றிட்டு வந்துடுறேன். நீங்கள் குடிங்கண்ணே, நான் போயிட்டு வரேன். நல்லா இருந்துச்சு பதனி, நான் குடிச்சது நல்லா இருந்துச்சு.
ஓகே தானே? நீங்க ஓகே ஓகே தானே? சூப்பர். ஐம் ஆல் ரைட். என்ன மாயமோ மந்திரமோ தெரில ஜனனி, ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த தோட்டத்தில் பார்த்தோமே, எங்கே போனாங்க அந்த தாத்தா பாட்டி? ஆ, அவங்கள மாதிரியே நானும் நீயும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அவங்கள இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல அப்படியே லவ் அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. அதை வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ சொல்றேன் நீங்க கேளு. என்ன பண்றீங்க? நீங்க கையை விடுங்க. கேளு. நீங்க டயர்டா இருக்கீங்க. கையை விடுங்க. புருஷன் முன்னாடி என்னங்க? என்னங்க? என்னாச்சு? எந்திரிங்க. ஜனனி. என்னமாச்சு? அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆடிட்டே இருந்தாரு, அப்புறம் மயக்கம் போட்டு ஒன்றும் விழுந்துட்டாரு. பதறாதம்மா. தம்பி கல்லு குடிச்சதுல போதை அதிகமாயிடுச்சு. என்னது? கல்லா? ஆமாமா, கல்லுதான். தம்பியால இப்ப கார்லாம் ஓடிட்டு போக முடியாது. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாருனா எல்லாம் சரியாயிடும். சரி, அது வாங்க. தூக்குமா, புடி. எந்திரிங்க. அப்படியே புடி. எந்திரிங்க. எங்க நீ கூட்டிட்டு சண்முகண்ணே? ஏய், எங்க, புடிங்கண்ணா. எங்க? சிவா தம்பி, வாங்க தம்பி. என்ன ஆச்சு? பார்த்து அப்படியே வாங்க. ஜனனி, என்ன என் ஒய்ஃப் இருக்கல்ல ஜனனி? ஆமா, எங்க ஆமா. இதோ இருக்கா பாருங்க. சரி, அவ. சரி. ரொம்ப நல்லா ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் உங்களுக்கு தூங்குனீங்கன்னா தெரியுமாண்ணா? எல்லாம் சரியாயிடும். தெரியுமா? தெரியாதா? வாவ், நைஸ் பெட்ரூம். நைஸ் பிளேஸ் சண்முகண்ணா. ஜனனி, பார்த்து. ஆல்ரைட், ஐம் ஆல்ரைட். சரிம்மா, ஒன்றும் பயம் இல்ல. இருட்டுற மாதிரி இருக்கு. எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாமே நம்ம இடம் தான். சரிங்கண்ணே. தம்பி தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. சரிங்கண்ணே. ஆ? வரமா, பாத்துறோம். ஜனனி, ஜனனி, சண்முகண்ணா, என் பொண்டாட்டி, மை வைஃப், மை லைஃப் ஜனனி. ரொம்ப நைஸ் பர்சன். ஜனனி, 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 அப்பா. நான் இனிமே உன்னை புதுசா லவ் பண்ண போறேன். ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. ஜனனி, எனக்கு புரியும் ஜனனி. நீ புரியுற மாதிரி சொல்ல. ஐ லிசன். நான் நல்ல பையன், நான் சொன்னா கேட்டுக்குவேன். யூ டெல் மீ. ஐ லிசன். யூ சொல்லு. யூ டாக் மீ ஜனனி. நான் கேட்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.